உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால உங்க குழந்தைங்க ட்ராமடைஸ் ஆகுறாங்க அப்படிங்கறத நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதாங்க நிஜம். ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இஸ் நாட் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இட் கிரேட்லி அஃபெக்ட்ஸ் த டீன் கிட்ஸ் பிரசன்ட் இன் யுவர் ஹோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ஒரு கான்ஃபிளிக்ஸ் வருது அப்படின்னா அதை அவங்களால ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்களோட பிரெயின் டெவலப் ஆயிரும். அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கும், எமோஷனல் ஸ்கில்ஸ் இருக்கும். அதனால அவங்க அந்த ப்ரெஷரை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க as comparable to your pre-teen kids and teen kids present in your home. ஆனா உங்களோட டீன் கிட்ஸுக்கோ ப்ரீ-டீன் கிட்ஸ்க்கோ அவங்களோட பிரெயின் ஃபுல்லி டெவலப் ஆயிருக்காது. அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்காது. அவங்களோட எமோஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்காது. ஸோ உங்களோட கான்ஃபிளிக்ஸை அவங்க டைரக்டா பார்க்கும்போது அவங்களால அந்த கன்ஃபியூஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. தே வில் பி ஸ்டன்ட். ஸோ உங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை.